அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லாஹ்வினுடைய உதவியை நிமிஷத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு தொழுகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொழுகை ரொம்ப பிரபல்யமான ஒரு தொழுகை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சஹாபாக்கள் இன்னும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே நம்பிக்கையாக செய்து வந்த ஒரு தொழுகை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சஹாபாக்களுடைய காலத்தில் அவங்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு தொழுகை தான் தொழுவாங்களாம். உடனே அவங்களுக்கு அது கபூல் ஆகும் அப்படின்னு நிறைய புக்ஸில் சொல்லப்படுது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தொழுகை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு தொழுகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இன்னும் பல வருடமாக நாங்கள் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு தொழுகையில் உங்களுக்கு அது கிடைச்சி போயிடும். எனவே உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த தொழுகையை தொழுங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறவாக இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதற்காக நீங்கள் நியத்து வச்சு ஓதனாலும் அல்லாஹ் உங்களுடைய துஆவை அப்படியே கபூலாக்கி தருவான். அது மட்டுமல்ல, அவசர தேவை அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் இதை தான் நீங்கள் முதல்ல கையில் எடுத்து செய்வீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களுடைய தாயார் சொன்ன அமல் தான் இந்த அமல். ஆனால் இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப பலமான ஒரு அமலாக இருந்திருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. வயசு 28 ஆயிடுச்சு. இருந்தாலும் திருமணம் ஒன்றும் சரியாக அமையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆலிம்கள் இந்த ஒரு தொழுகையை தான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஆன தன்னைக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலேருந்து இவங்க பிள்ளைய பெண் பார்க்க வந்திருக்காங்க. வந்துட்டு போயாச்சு, நாங்கள் நல்லபடியாக சொல்லி அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க இந்த தொழுகையை தொழுது முடிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், வெறும் 4 மணி நேரம் தான் ஆச்சு. அதற்கு பின்ன நல்ல ஒரு தகவல் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய பிள்ளைய எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த திருமணத்தை நல்ல முறையில் நம்ம நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. சுபஹானல்லாஹ், அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு தொழுகையாக இருக்குது இந்த தொழுகை. இப்போது இந்த தொழுகையை எப்படி தொழுகணும், எப்படி துஆ செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சூறாவை இந்த தொழுகையில் நம்ம எத்தனை முறை ஓத போகிறோம் அப்படின்னா 100 முறை ஓத போகிறோம். தொழுகை முடிச்சுட்டு நம்ம 100 முறை ஓத போகிறோம். அப்போது நம்ம ஒரு இடத்துல உட்காரோம், சூரா இஹ்லாஸை 200 முறையை நம்ம ஓதி முடிச்சிடறோம். சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளோ பெரிய அமல் தெரியுமா? நம்மள பலருக்குமே தெரியறது கிடையாது. சூரா இஹ்லாஸை ஓதுறதுக்கு ஏராளமான நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். இப்போ சூரா இஹ்லாஸை நீங்கள் வழமையாக 200 முறை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்கின் வாசலை அல்லாஹ் தஆலா திறந்து வைப்பான். அது மட்டுமல்ல, உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா பரிபூரணமாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம். இப்போ சூரா இஹ்லாஸை நம்ம ஓதுறதுக்கு எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம். நம்ம எல்லோருக்குமே தெரியும், சூரா இஹ்லாஸை 3 முறை ஓதணும் அப்படின்னா முழு குர்ஆனை ஓதிய நன்மை நமக்கு கிடைச்சிரும். 10 முறை சொன்னோம் அப்படின்னா சொர்க்கத்தில் ஒரு வீடு நிச்சயமாக கிடச்சி போயிடும். 100 முறை சொன்னோம் அப்படின்னா வலது பக்கத்தில் சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வான். அந்தளவு சிறப்புகள் நமக்கு கிடைக்குது. அது மட்டுமல்ல, 200 தடவை சூரா இஹ்லாஸை நம்ம ஓதி முடித்தோம் அப்படின்னா 36 முறை குர்ஆனை ஓதிய நன்மையை அல்லாஹ் தஆலா தர்றான். அது மட்டுமல்ல, 2000 ரகாத் நஃபில் தொழுக நன்மையும் நமக்கு கிடைச்சிருது. அடுத்தது 1,80,000 வானவர்கள் நம்முடைய மௌத்தில் கலந்துக்குவாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்கள். அது மட்டுமல்ல, கடன்கள் லேசாகிறதுக்கு சூரா இஹ்லாஸை நம்ம 200 முறை ஓதணும் அப்படின்னா மலையளவு கடனையும் அல்லாஹ் தஆலா நமக்கு லேசாக்கி கொடுத்துருவோம். எனவே கடன் இருக்கிறவங்க கஷ்டப்படவே வேணாம். சூரா இஹ்லாஸை மட்டும் நீங்கள் தினமும் 200 முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க. அடுத்தது, நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னாலும் இந்த சூறாவை 200 முறை ஓதிட்டு வாங்க. இன்னும் ரிஸ்கின் வாசல்கள் நமக்கு திறக்கப்படவும் நீங்கள் 200 முறை ஓதுங்க. இன்னும் அறிவு அதிகமாகணும், அழகு அதிகமாகணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை 200 முறை ஓதுங்க. அல்லது நோய்களில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா 200 முறை ஓதுங்க. இருந்த இடம் தெரியாமல் நோய்கள் உங்களுக்கு நீங்கி போயிடும். அது மட்டுமல்ல, சூரா இஹ்லாஸை 200 முறை ஓதுறதுக்கு 300 பாவங்கள் மன்னிக்கப்படுது. 300 நன்மைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு சேர்த்து கொடுக்குறான். அது மட்டுமல்ல, கடன், சோதனை,
பிரச்சனை, ஆபத்து, நோய்கள், எதிரிகளுடைய பிரச்சனை இது எல்லாத்தையும் விட்டும் 300 வகையான பிரச்சனைகளினுடைய வாயில அல்லாஹ் தஆலா நமக்கு மூடிர்றான். தினமும் நம்ம தவறாது இந்த சூறாவை 200 முறை தஸ்பீஹ் செய்யறதுக்கு. அது மட்டுமல்ல, சூரா இஹ்லாஸ நம்ம 100 முறை வளமையா ஓதிட்டு வந்தாலே ஒவ்வொரு விருப்பங்களும் நமக்கு நிறைவேறுமா. நம்ம ஏதாவது லட்சிய கனவுகள் வச்சிருந்தோம் அப்படின்னா, அது அனைத்துமே நமக்கு கபூல் ஆகிக்கிட்டே வருமா. சுபஹானல்லாஹ். நீங்க எல்லோருமே நீங்க ஓத ஆரம்பிங்க. இன்னும் அதை சார்ந்த ஒரு தொழுகையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த தொழுகை உங்களுக்கு அவசர நேரத்துக்கு உதவி செய்யும். கண்டிப்பா இது ஒரு அற்புதமான ஒரு அமலாக உங்களுக்கு இருக்கும். அதற்கு பிறகு நீங்களே மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவு ஒரு சிறந்த ஒரு தொழுகையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை எப்படி தொழுகணும், இது யார் சொல்லி கொடுத்தா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஆலிம்கள், முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு தொழுகை தான். தேவைகள் நிறைவேற மௌலானா மதனி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் அனுபவபூர்வமான அமல். மௌலானா முஹம்மது யூனுஸ் சாஹிப் தாமத் பரக்காத்துஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு நாள் என் துணைவியருடன் தேவ்பந்த் சென்றிருந்தேன். அங்கு ஹஜ்ரத் ஷைக் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் துணைவியாரிடம் என்னுடைய துணைவி ஏதாவது உபதேசம் செய்யுமாறு வேண்டிக் கொண்டதற்கு ஹஜ்ரத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் துணைவியார் அவர்கள் கூறியதாவது, சலாத்துல் ஹாஜத் என்று நியத்து செய்து 2 ரக்காத் தொழ வேண்டும். முதல் ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதிய பின் சூரா இஹ்லாஸ் 50 தடவை ஓதவும், 2வது ரக்காத்திலும் இதே போன்று ஓதவும். தொழுகை முடிந்த பின் அல்லாஹ்விடம் தங்களின் தேவைகள் நிறைவேற துஆ செய்யவும். ஹஜ்ரத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரச்சனைகள் சோதனைகளின் போது இதை கடைபிடிக்குமாறு மக்களுக்கும் கூறுவார்கள். தானும் இதை கடைபிடித்து வந்தார்கள். குறிப்பு: மேற்கூறப்பட்ட அமல் ஹதீஸ்களில் கூறப்படாவிட்டாலும் ஒரு இறை நேசரின் அமல் பல நபர்கள் அனுபவித்து பலன் கண்ட அமலாகும். ஆகையால் தாங்களும் பிரச்சனைகளில் சிக்கியிருந்தால் இந்த அமலை கொண்டு அல்லாஹ் தஆலா தங்களின் பிரச்சனைகளை நீக்கிவிடுவான். எனவே இந்த ஒரு தொழுகை எப்படி தொழுகணும் அப்படின்னா, ஹாஜத் நஃபில் 2 ரக்காத் அப்படின்னு தக்பீர் கட்டிட்டு சூரா ஃபாத்திஹாவுக்கு பின்னாடி சூரா இஹ்லாஸை 50 முறை, 2 ரக்காத்தில் நம்ம 100 முறை ஓதி முடிச்சுக்கணும். அதற்கு பிறகு நீங்கள் இந்த தொழுகையை முடிச்சுட்டு 100 தடவை சூரா இஹ்லாஸை ஓதணும். அதற்கு முன்பாக நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வே, இந்த சூறாவின் பரக்கத் கொண்டு என்னுடைய இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி கொடியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நீங்கள் துஆ செஞ்சுட்டு இந்த சூறாவை 100 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. ஏன்னா இந்த சூறாவுக்கு உள்ள இஸ்முல் ஆலம் இருக்குது அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை கொண்டு யார் எதை கேட்டாலும் இதன் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். எனவே உங்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னாலும் சரி, அல்லது நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும், சொர்க்கத்தில் உயர்ந்த மாளிகையில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னாலும் இந்த சூறாவை நீங்கள் 200 முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க. இந்த ஒரு அமலை நம்ம 100 முறை தொழுகையில் ஓதிடுறோம், 100 முறை நம்ம தஸ்பீஹும் செய்கிறோம். அதனால் இத்தனை சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எது வேணுமோ இந்த அமலை தொடங்கிக்கோங்க. இந்த அமல் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது. அல்லது உங்களுடைய ஹாஜத் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 7 நாள் அல்லது 9 நாள் அல்லது 40 நாள் இந்த மாதிரி நீங்கள் நியத்து வச்சு கூட நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த தொழுகையை நீங்கள் தொழுதுட்டு இந்த சூறாவை நீங்கள் 100 முறை ஓதிக்கலாம். எனவே இந்த ஒரு அமல் உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.